வணக்கம். இந்த வீடியோல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபியூஸ் போயிருச்சு அப்படின்னா எப்படி மாத்துறதுங்க ஃபியூஸ் ஒயர் மாத்துறதுங்கறத பார்க்க போறோம். இப்போ வந்து ஃபியூஸ் போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயின் ஆஃப் பண்ணிட்டு ஃபியூஸ் கேரியரை ஓபன் பண்ணி பார்க்கணும். இத பாருங்க ஃபியூஸ் ஒயர் இது மாதிரி கட் ஆயிருக்கும். கட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பழைய ஒயரை ரிமூவ் பண்ணிட்டு புது ஒயரை நம்ம மாத்த போறோம். பெரும்பாலான கம்ப்ளைண்ட் வந்து ஃபியூஸ் தான் போறது. இப்போ ஃபியூஸ் ஏன் போகுது அப்படின்னா ஒன்று வீட்டில் வயரிங்கில் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஓவர்லோடு அதிகமான லோடை வந்து யூஸ் பண்ணுறதுனால இது மாதிரி போகும் ஃபியூஸு. ஓகே, இது வந்து ஃபியூஸ் ரோல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பிட்டு ஒயரை வந்து சீச்சு வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். எடுத்து வச்சுட்டு இதில் 2 கம்பி இல்லை 3 கம்பி லோடை பொறுத்து நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். இந்த சைடு கான்டாக்ட்ல இருந்து இந்த சைடு கான்டாக்ட் வரைக்கும் இந்த ஸ்க்ரூல ரோல் பண்ணிட்டு பேலன்ஸ் பீஸை கட் பண்ணிட வேண்டியது. கட் பண்ணிட்டு ஃபியூஸ் ஒயரை மாத்திட்டு மெயினா ஆன் பண்ணி டெஸ்ட் லாம்ப் வச்சு செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்படி நீங்க மாட்டி ஃபியூஸ் திரும்பி போச்சு அப்படின்னா இன்கேஸ் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கும். அப்படின்னா அந்த ஃபால்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணிட்டு இல்ல அப்படின்னா எலக்ட்ரிஷியனை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமாட்டி ஃபியூஸ் போட்டு செக் பண்ணிக்கங்க. மேலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் விஷயங்களை வந்து மேல அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.